மாவட்டங்களில் கட்சி வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அங்கே எப்படி இருக்கு, வரவேற்பு எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் தொலைக்காட்சி இருக்குல்ல, எடுத்து போட்டுட்டு இருக்காங்களா, அதில் பார்த்து தெரிஞ்சுக்க. இன்னொன்று இன்னைக்கு வந்து புதுசாக திருமாவளவன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் தான் திராவிட கட்சிக்கு பார்ப்பனரை தலைவராக்குறதுக்கு இது பண்ணிடுறேன்னு ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னு நேற்று வந்து ஒரு விமர்சிச்சிருக்காரு. அதாவது எம்ஜிஆரை பேசுறதுக்குலாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவரெல்லாம் இவர் விமர்சனம் செய்தால் அரசியலில் காணாமல் போயிடுவார். அதாவது ரெண்டாவது, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு ஜாதியை வச்சிடலாம் யாருமே அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லா கூட்டத்திலும் நான் பேசி வரேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுடைய கட்சியில் எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க, எவ்வளவு கட்சி, எவ்வளவு ஜாதி சேர்ந்திருக்காங்க, எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்கள் இயக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் ஒற்றுமையாக நாங்கள் செயல்படுறோம். சில பேருக்கு பொறுக்கல, எரிச்சல், அவர் நினைத்தது நடக்கலை, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து திருமாவளவன் வந்து அதிமுகவே பேசிட்டே இருக்காரு. அது அவரை தான் கேட்கணும், அவர்கிட்ட கேட்குற கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. சார், குறிப்பாக முத்தரசன் இவங்கெல்லாம் சந்திச்சு ஆணவர் கொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு போய் கோரிக்கை வச்சிருந்தது வெளியே சொல்றாங்க. அவர் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நலம் விசாரிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ முதலமைச்சரே அதோட அக்கறை இல்லாத மாதிரியும் அவர் பேசுற மாதிரி இருக்குது. நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? அதான் அங்கேயே கருத்து வேறுபாடு வந்துட்டு இல்லை, அதான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த கூட்டணி இன்னும் 8 மாதத்துக்குள் நிலைக்குமா நிலைக்காது என்பது நீங்க சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையிலே புரிகிறது. அதெல்லாம் கவலைப்பட, இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது தேர்தலுக்கு. அந்த 8 மாத காலத்தில் சிறப்பான கூட்டணி அமையும். கூட்டணி அமைந்த பிறகு உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக பேட்டி கொடுக்கும். பாமக பொதுக்குழு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, அன்புமணி தலைமையில். அந்த ஒரு தனிப்பட்ட விவகாரம் அது. வேறொரு கட்சியில் நாங்கள் எப்பவுமே தலையிட முடியாது. அது அவர்களுடைய உட்கட்சியுடைய விவகாரம். அதில் போய் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. நாங்கள் எப்போ அப்படிப்பட்ட கருத்து சொல்லுவதில்லை. காவல்துறை நீங்க இப்படியே கேள்வி கேட்டு எத்தனை தடவை தான் இந்த கேள்வி அப்படின்னு நானும் 8 வருஷமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆயிடுது. ஏற்கனவே சொன்ன பதில் இதுக்கு பொருத்தம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.